வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா லட்டு செய்ய போகிறோம். இது தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தட் நான் இதில் போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆன்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அது டபுள் ரோஸ்டட் ரவான்னு தான் கடையில் வாங்குகிறோம். இருந்தாலும் ஒரு வறுத்து எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவு ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் ரவா லட்டு வெள்ளையாக இருக்கிறதுனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ அதை கிண்டிகிட்ருக்கேன். இப்போ அதுக்கு கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஆனில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம். அதுக்கிடையில் இன்றைக்குள்ள ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். அதில் சோற்று கற்றாழை வச்சு சொல்ல போகிறேன். அதில் சோற்று கற்றாழை நல்லா டேப்புக்கில் கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு அதை நாம் அதில் உள்ள சோறு அந்த நுங்கு மாதிரி உள்ளதை எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட 1/4 கப் தயிர் 2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்சியில் அடித்து வடிகட்டிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் உப்பு கலந்து நாம் குடித்தோன்னா அது உடலுக்கு குளிர்ச்சி, வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணெல்லாம் போக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலும் அதில் இருக்குது. அதனால் சோற்று கற்றாழையை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வறுத்துட்ருக்கோம். வறுத்து முடிச்சாச்சு. இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் நாம் அதை மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆற வச்சாச்சு, மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ அதே கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு முந்திரி பழம் போட்டு அதை ப்ரௌனாக வதக்க போகிறேன். நெய் ரொம்ப தேவையில்லை, கம்மியாக விட்டால் போதும். ஏன்னா இதுக்கு நம்ம பால் விட்டு தான் பிடிக்க போகிறோம். அதனால் நெய் ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு முந்திரி பருப்பு நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு லட்டில் இருக்காது, ஒன்றில் இருக்குங்கிறதுனால அதை கட் பண்ணி போட்டால் ஈவனாக எல்லா இதுலேயும் வருங்கிறதுனால நான் பொடிசாக கட் பண்ணி போட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு முந்திரி பழமும் போட்டிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த ரவையை மிக்சியில் பொடிச்சு இது கூட போட்டு நம்ம வதக்க போகிறோம் இந்த நெய்யில். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ரவையை பிடிச்சாச்சு, அதை போட்டு அதை கிண்டி விட போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அடுத்தது சுகர் போட்டு அது கூட சேர்த்து வதக்க போகிறோம். சுகரை மிக்சியில் பொடி பண்ணிக்குவோம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர் போடுவாங்க. இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த டம்ளருக்கு இதுவே ஓரளவு ஸ்வீட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸ்வீட் நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நேரம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். ரொம்ப நேரம் கிண்டன்னு கட்டாயம் இல்லை. பால் எடுத்திருக்கேன். பால் நான் ஒரு 2 டம்ளர் எடுத்து 1 டம்ளராக வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிக்க வேண்டியதான். இப்போது தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். ரொம்ப பால் விட்டேன்னா சுத ஆயிரும் உருண்டைங்கிறதுனால லைட்டாக விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கு பிடிக்க வரல, அதுக்காக திருப்பி கொஞ்சம் பால் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். நான் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க வைக்க வேண்டியதான். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிருங்க. காஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஷேப்பை நம்ம மாற்ற முடியாது, நல்லா அது காஞ்சிரும். இப்போ இன்னொரு உருண்டை நல்லா பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உதிராக வந்ததுன்னா கொஞ்சம் பால் தெளிச்சுக்கோங்க.
பாருங்கள் இப்படி உருண்டை வந்து இப்போ ஷேப்பாக வரலனாலும் நம்ம நல்லா பிடிச்சி இப்போ ஷேப்பாக கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்குவோம். இப்போ ரவா லட்டு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சிட்டு நாம் உபயோகப்படுத்தலாம். டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.